நம்ம நெல்லை ஜங்ஷன்லேருந்து பல ஊர்களுக்கு மக்கள் தினமும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எப்போதாவது வரவங்களுக்கு எந்த பஸ் எங்கே நிற்கும், எந்த டைமிங்கில் வரும் அப்படின்னு தெரியாது. ஸோ நான் பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போது நிறைய பேர் வந்து கூட கேட்டிருக்கிறாங்க, இந்த பஸ்ஸு எப்படி போகும், இந்த பஸ் எந்த டைமில் வரும், இந்த ஊருக்கு பஸ் இருக்கா அப்படிலாம் வந்து கேட்டிருக்கிறாங்க. அப்போது நமக்கே தெரியாது, ஏன்னா ரெகுலராக போயிட்டுருக்கவங்களுக்கு அவங்களோட ரூட் மட்டும் தான் தெரியும் ரெகுலராக. மற்ற ரூட்டு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சில பேருக்கு எல்லா ரூட்டும் தெரியும், எல்லா இதுவும் பழக்கமாக இருக்கும், அதனால் அவங்க சொல்லுவாங்க. ஸோ நமக்கு கரெக்டாக சொல்கிற இடம் என்ன அப்படின்னா, பஸ் ஸ்டாண்டில் உள்ள கால அட்டவணை தான். எந்த டைமிங்கில் பஸ்ஸு வரும், எந்த இடத்துல நிற்கும் அப்படிங்கிற விஷயம் தான் கால அட்டவணையில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறைய நேரங்களில் வந்து பஸ்ஸு வராமல் நம்ம வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். பஸ்ஸு வராமல் இருக்கிறது வேற கதை. ஆனால் தப்பான டைமிங்கில் போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நிற்கிறது வேற கதை. ஏன்னா சில ஊர்களுக்கு வந்து குறிப்பிட்ட டைம் மட்டும் தான் பஸ் வரும். ஸோ அந்த டைமிங்க்கு போனால் மட்டும் தான் அந்த பஸ்ஸு கிடைக்கும். ஸோ நம்ம நெல்லை ஜங்ஷன்லேருந்து பல ஊர்களுக்கும் கார்முகங்களுக்கும் செல்லக்கூடிய பஸ்கள் வந்து எந்தெந்த டைமிங்கில் வரும் அப்படிங்கிற கால அட்டவணைகளை வந்து நான் அந்த வீடியோவில் கொடுக்குறேன். பாளை பஸ் ஸ்டாண்ட் வழியாக கோபாலசமுத்திரம், திடியூர், இளையாமுத்தூர், செங்குளம், குத்துக்கல், நேர்நகர் போன்ற ஊர்களுக்கு செல்லக்கூடிய பஸ் வந்து நடைமேடை 1லிருந்து 8 வரைக்கும் இங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பாளை மார்க்கெட் வழியாக செல்லக்கூடிய பல ஊர்களுக்கு சாந்தி நகர், கீழப்பாட்டம், மணப்படை வீடு, வாகைக்குளம், பூவானி, கேடிஸ் நகர் போன்ற ஊர்களுக்கு செல்லக்கூடிய பஸ் வந்து நடைமேடை 9லிருந்து 17 வரை உள்ள நடைமேடைகளில் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வீரவநல்லூர், சேரன் மகாதேவி, சுத்தமல்லி இந்த வழித்தடங்களில் செல்லக்கூடிய பஸ்கள் வந்து இங்கே நிற்கும். தாடையூத்து, தச்சநல்லூர் இந்த வழியாக செல்லக்கூடிய பஸ்கள் வந்து இந்த இடங்களில் வந்து நிற்கும். நெல்லை ஜங்ஷன்லேருந்து மக்கள் அதிகமாக செல்லக்கூடிய இடம் அப்படின்னா ஐக்ரவுண்ட். ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஐக்ரவுண்ட் பஸ்ஸஸ் வந்து நிறைய ப்ரைவேட் பஸ்ஸஸ் இந்த ஆர்ச் முன்னாடி வந்து எப்போவுமே வரிசையாக நின்றுட்டே இருக்கும். அதே மாதிரி திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரக்கூடிய முக்குடல், பாப்பாக்குடி, பாவனத்தம், அம்பை இந்த சைடில் போகக்கூடிய பஸ்கள் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கும். திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட், எம்ஜிஆர் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் அப்படின்னா, பாளை பஸ் ஸ்டாண்ட் வழித்தடங்களில் செல்லணும் அப்படின்னா 1ஆம் நம்பர் பஸ்லையும், வண்ணார்பேட்டை பைபாஸ் வழியாக போகணும் அப்படின்னா 2ஆம் நம்பர் பஸ்லையும், திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த பஸ்கள் இருக்குது. ஸோ எப்போதாவது இந்த பஸ்ஸில் வரவங்களுக்கு எந்த பஸ் எங்கே போகணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெல்லை மக்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.